இப்போ செய்தியினுடைய தலைப்பு பலன் செய்யும் ரட்சிப்பு. எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை. நீங்க எல்லாரும் கோஆபரேட் பண்ணணும் எனக்கு. எப்படிப்பட்ட ரட்சிப்பு? சரி, இப்போ நம்ம பார்த்து ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு ஆமென் இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை சொல்லுவீங்க? சேவ். அப்போ ரட்சிப்பு, பலன் செய்கிற ரட்சிப்பு. சொல்லுங்க அந்த வார்த்தையை. இந்த சேவ் அப்படிங்கிற வார்த்தை தமிழ்ல என்னென்ன வார்த்தை ரட்சிப்புன்னு சொல்லலாம். வேற என்ன வார்த்தை பயன்படுத்தலாம்? பாதுகாப்பு. சரிதான மக்களே? எப்போ என் பிள்ளை எப்படியா நான் சேவ் பண்ணிக்கிட்டேன் அப்படி சொல்லுவான். நல்ல வேளை நானும் அவன்கிட்ட பணம் கொடுக்க வேண்டியது, நல்ல வேளை என் பணத்தை நான் சேவ் பண்ணிக்கிட்டேன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? ரைட். பாதுகாத்தல், தப்புவித்தல், தப்பிக்கொள்ளுதல், அடுத்து காப்பாற்றுதல் இல்லையா? அப்போ தமிழ் பலன் தரும் ரட்சிப்பு. எல்லாரும் ஒரு முறை கூட சொல்லுங்க. சரி, இப்போ ரட்சிக்கப்படுதல் அல்லது ரட்சிப்பு என்றால் என்ன அப்படின்னா பாதுகாத்துக் கொள்வது, தப்புவித்துக் கொள்கிறது, அதுதான். இப்ப நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு வருவதற்கு நம்ம என்ன செய்யறோம்? ரோமர் 10:9-10, அப்போஸ்தலர் 16:30-31 அந்த ரெண்டு வார்த்தைகளை ஒன்று எழுதி கொள்ளுங்கள், பார்க்கலாம். ரோமர் 10:9-10, அப்போஸ்தலர் 16 அதனுடைய 30-31 படியுங்க. இந்த ரெண்டு எழுதிக்கிட்டீங்களா? இப்ப வாசிங்க. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியத்திலே வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் விசுவாசிப்பதினால் உண்டாகிற ரட்சிப்பு. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. இருதயத்தில் விசுவாசிக்கிறதுனால் உண்டாகிற ரட்சிப்பு. ரைட். அடுத்த வசனம் வாசி மக்களே. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். சரி. ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கைப்படும். இரண்டாவது அறிக்கையிடுதலினால் உண்டாகிற ரட்சிப்பு. சொல்லுங்க அந்த வார்த்தையை மக்களை பேசணும். அறிக்கையிடுதலினால் உண்டாகிற ரட்சிப்பு இல்லைங்களா? இப்போ யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம் இருக்கு. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ. அப்போ மூன்றாவது அறியணும், அவரை ஏற்றுக்கொள்கிறதினால் உண்டாகிற ரட்சிப்பு. அல்லேலூயா. அப்ப சொல்லுங்க. ஒன்று விசுவாசிப்பதினால் உண்டாகிற ரட்சிப்பு, இரண்டாவது சொல்லுங்க அறிக்கையிடுவதனால் உண்டாகிற ரட்சிப்பு, மூன்றாவது ஏற்றுக்கொள்கிறதினால். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னா என்னங்க? ஏற்றுக்கொள்ளுதல்னா என்ன? இப்ப ரோட்ல ஒரு ஆள் போயிட்டு இருக்கு, நீங்க அந்த வழியா பைக்கில் போயிட்டு இருக்கிறீங்க, உடனே என்ன செய்யறீங்க? வண்டியில ஏறுங்க. அப்ப இடம் கொடுக்கிறீங்க, அதுதான் ஏற்றுக்கொள்ளுதல். உங்க வீட்டில் இயேசுவுக்கு இடம் கொடுக்கிறீங்க, அதுதான் ஏற்றுக்கொள்ளுதல். ரட்சிப்புக்கு இடம் கொடுக்கிறீங்க, அதுதான் ஏற்றுக்கொள்ளுதல். ஏசப்பா என் இருதயத்துல வாருங்க அப்படின்னு நீங்க ஏற்றுக்கொள்றீங்கல்ல, அதுதான் ரட்சிப்பு. உங்க வீட்டில் அவருக்கு இடம் கொடுத்திருக்கேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப உங்க வீட்டுக்குள்ள என்ன வந்திருக்கு? இதுக்கு எக்ஸாம்பிளா நீங்க யார சொல்லுவீங்க? சகையு சொல்றீங்கல்ல. ஆமை தோத்தர் இயேசுவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறார். இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு உன் வீட்டில் சொல்லுங்க, இன்றைக்கு இந்த வீட்டில் ரட்சிப்பு வந்தது. அப்ப நீங்க சொல்லலாம், பாஸ்டர் ஐயோ இன்னொரு வார்த்தை இருக்குது, அவன் இயேசு வீட்டுக்கு போன உடனே அவன் ரட்சிக்கப்படல. ஆண்டவரே, நான் அநியாயமாய் வாங்கி இருந்தால் நான் வாங்கினவனுக்கு நாளத்தனையாய் திருப்பி கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா மனம் திரும்பின பொழுதுதான் ரட்சிப்பு வந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தா அதை நீங்க எழுதிக்கிடலாம். அல்லேலூயா. அப்படி எழுதுறதா இருந்தா ஏறத்தாழ 76 ரெஃபரன்ஸ் நீங்க எழுத வேண்டியிருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிற ரட்சிப்பின் வழிகள் அப்படின்னு நீங்க எழுதுறதா இருந்தா மோர் than 70க்கு மேல நீங்க எழுதணும். ஆனாலே ஒன்று விசுவாசம், 2 அறிக்கையிடுதல், 3
ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது இடம் கொடுத்தல், நாலாவதாய் மனம் திரும்புதல். இந்த இவைகளினால் என் குடும்பம் ரட்சிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறேன். ஆமென். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? கேட்கறது மட்டும் இல்ல, பதிலுக்கு காத்திருக்கணும். பதிலுக்கு காத்திருக்கணும். நீங்க என்ன கேட்டீங்க, அவங்க என்ன சொன்னாங்க? நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? உடனே அடுத்த கேள்வி, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது சிலர் குழம்பிடுவாங்க. அப்ப பைபிள் சொல்லுது, விசுவாசித்தால் ஏற்றுக்கொள்வாய், அப்புறம் அறிக்கை இடுதலினால் ரட்சிக்கப்படுகிறாய், ஏற்றுக்கொள்கிறதினால் ரட்சிக்கப்படுகிறாய், நாலாவதாய் மனம் திரும்பும் பொழுது ரட்சிக்கப்படுகிறார். சரி, பேசிக்கா இந்த 4 காரியத்துல ஆமென் தோத்திரம் ஏதாவது காரியம் உங்களுக்குள்ள இருக்கான்னு பாருங்க. ஆர் யூ பிலீவ் ஜீசஸ்? இயேசுவை நீங்க ஏற்று விசுவாசிக்கிறீங்களா? ரைட். இயேசுவை அறிக்கைப்படுகிறவர்கள் தானே. இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவை அறிக்கை இடாதது யாதான்? அந்தி கிறிஸ்துவான். அப்ப நீங்க அறிக்கை இடுறீங்களா இல்லையா? எப்படி அறிக்கையிட்டீங்க? இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் இரட்சகர், இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் ராஜாதி ராஜா, இப்படி சொல்றீங்களா இல்லையா? என் இரட்சகர், என் மீட்பர், என் கர்த்தர், என்னை ஏற்றுக்கொண்டவர், எனக்காக மரித்தவர், அப்படி சொல்ற பழக்கம் இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளவுதான். அப்ப என் பிள்ளைகள் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டாங்க. இப்ப என்ன பிரச்சனைன்னா, நீங்க எப்ப ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேளுங்க. நானே நம்ம சர்ச்சில் வருகிற எல்லா ஃபார்மையும் பார்க்கிறேன், ரட்சிக்கப்பட்டது தெரியுது, ஆனா எப்ப இந்த விபத்து நடந்துன்னு தெரியாது. ஏன்னா நம்ம தான் பிறந்த நாள்ல இருந்து அப்பா நான் உப்பு கொடுக்கேன், அப்பா அப்பா நான் உப்பு கொடுப்பேன், இப்படி அன்னையில இருந்து செவ்வாய்க்கிழமை உப்பு கொடுத்தாச்சு, புதன்கிழமை உப்பு கொடுத்தாச்சு, வெள்ளிக்கிழமை உப்பு கொடுத்தாச்சு. இதுல எப்ப இது நடந்துன்னு தெரியல. நானும் சில ஃபார்மை வாங்கி வச்சு புக்கு புக்குன்னு சிரிப்பா வரும். ஏன் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டது தெரியுது, ஆனா எப்ப நடந்துன்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டுங்க, என் குடும்பத்தை என்னையும் என் அப்பா ரட்சித்தார்னு உனக்கு தெரியுது இல்ல, அதை விட மேலானது ஒண்ணு இல்லை. சரிதானா நான் சொல்றது? அதுதான் ரட்சிப்பு. என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டியா? இந்த தேசத்துல, இந்த குடும்பத்தில், இந்த என் குடும்பங்களில், இந்த சமுதாயத்தில் நான் ரட்சிக்கப்பட்டு வேதம் சுமக்கின்ற ஒரு குடும்பம் என்ற நிச்சயம் எனக்கு இருக்கும்னா, இந்த உலகத்தில் என்னை மாதிரி பாக்கியசாலி வேற எவனுமே இருக்க மாட்டான். தலைவலி வந்துருச்சுன்னு வைங்க, புருஷன் வந்ததை பத்தி பேசல, தலைவலி வந்துருச்சுப்பீங்கன்னு. ஏன்னா சில ஆட்கள் வேலைக்கு போயிட்டு புருஷன் வீட்டுக்குள்ள என்றானே தலைவலி வந்தாச்சு அப்படி சொல்லுவாங்க. அப்போ சிலர் இப்போ நினைப்பாங்க, கிட்ட இருந்து கேட்டது போலயே சொன்னாருன்னு. அதனாலதான் மண்டையை பார்த்தியால கைகளை உயர்த்தி வரலே இல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பா தலைவலி அல்ல, புருஷன் தலைவலி அல்ல, மாமி மாமா தலைவலி அல்ல, மூத்த பையன் தலைவலி இல்ல, அப்படிப்பட்ட எந்த தலைவலியும் அல்ல. இது சாதாரண தலைவலி. சரி, இப்ப தலைவலியாவே இருக்கு, நீங்க உடனே ஒரு மாத்திரை எடுத்துடுறீங்க. இந்த மாத்திரை நமக்குள்ள என்ன செய்யணும்? பலன் செய்யணுமா இல்லையா? மருந்து போட்டோம், இந்த மருந்து செயல்படலைன்னா நம்ம இன்னொரு மருந்து போடுறோம், அப்படித்தானே? அப்ப நமக்கு ஆசை என்ன? நான் எந்த மெடிசன் எடுக்கிறேனோ அல்லது எதை நான் ஏற்றுக்கொள்கிறேனோ அது எனக்குள்ள என்ன செய்யணும்? பலன் செய்யணும். சொல்லுங்க, அப்படித்தானே? ஒன்னு பலன் செய்யலைன்னா நான் உடனே இன்னொரு கம்பெனி மெடிசனுக்கு போறேன். ஒரு இடத்துல ஜெபம் பண்ணாக இல்ல, அந்த ஜெபத்தினால் அவர்களுக்கு பலன் உண்டாகாததுனால இன்னொரு ஜெபத்தை தேடுறாங்க தானே, தேடுறாங்க. அதே மாதிரிதாங்க ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? பலன் செய்யணும். ஒரு தனி மனுஷனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு பலன் செய்யும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தாரேன். 2 கொரிந்தியர் 1:6. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள்
ஆறுதலுக்கும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல, பாருங்க, நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த இடத்துல கொரிந்திய சபைக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறார், பிள்ளைகளே, நாம் பெற்ற ரட்சிப்பு நம்மிலே மௌனமாக இருக்கவில்லை, நம்மிலே தூங்கிக் கொண்டு இருக்கவில்லை. அது என்றைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ அது அன்று முதல் எனக்குள்ள என்ன செய்துட்டு இருக்கு? வேலை செய்து கொண்டிருக்கிறது, பலன் செய்து கொண்டிருக்கிறது, பிரயோஜனப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படியானால் இன்றைக்கு பகல் வேளை ரட்சிப்பு மௌனமாயிராது, எனக்குள்ள அது என்ன செய்து பலன் செய்து கொண்டிருக்கிறது. ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டுன்னா அது அவனுக்குள்ள என்னென்ன வேலை செய்யும், என்னென்ன வேலை செய்யும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்களேன், சும்மா காய்ச்சல் உங்களுக்குள்ள வந்தனா அது என்னென்ன வேலை செய்யும்? சோர்வு வருது, ஒரு காய்ச்சல் என்னெல்லாம் செய்து பார். சோர்வு வருது, உடம்பு வலிக்குது, ஜலதோஷம் வருது, வருமா? வரட்டும் வரட்டும், காலத்தை ஃப்ரீயாக தானே வருது. அடுத்து தலைவலி வருது, காய்ச்சல் வந்தா, அப்புறம் குளிர் வருது, அப்புறம் சூடு வருது, அதுக்கப்புறம் தான் காய்ச்சலா? சூடு வருது, சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை வருது. இதெல்லாம் கொண்டு வரது யாரு? பார்த்தீங்களா? ஒரு காய்ச்சல் இவ்வளோத்தையும் அது அது என்ன சொல்ல இங்கிலீஷில்? இல்லை, வேற ஒரு இங்கிலீஷ் வருது, வர மாட்டேங்க. இவ்வளவு காரியத்தை செய்யும்னா ஒரு விலை மதிக்க முடியாத ரட்சிப்பு சும்மா இருக்குமா? வரலையா? ஒரு சாதாரண காய்ச்சல், சாதாரண ஒரு ஜலதோஷம், சாதாரண ஒரு பலகீனம், சாதாரண ஒரு டேப்லெட் என் உடம்புல இவ்வளவு வேலை செய்யும்னா, ஆமா, ஒரு ரட்சிப்பு, விலை மதிக்க முடியாத ஒரு ரட்சிப்பை நான் பெற்றிருக்கிறேனே, அது என்கிட்ட சும்மா இருக்குமா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம சும்மா இருந்தாலும் ரட்சிப்பு சும்மா இருக்காது. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க சும்மா இருந்தாலும் உங்க ரட்சிப்பு சும்மா இருக்காது. அல்லேலூயா. இப்ப அடுத்த ஆர்வம் என்ன வருது? அப்படி அது என்ன செய்யும்? அப்படி அது என்ன செய்யும்? ரட்சிப்பு என்ன செய்யுமான்னு தெரியுமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47 படிங்க. 2:47 படிங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரும், கடைசி வார்த்தை சொல்லுது, ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்தார். ஒரு அல்லேலூயா. நான் இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லி தந்தப்போ, ஆண்டவரே இது வேற மாதிரி இல்ல. அப்போ ஆண்டவர் சொன்னா, இல்லப்பா, ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது தான் அவன் தேவனுடைய சபைக்குள் பிரவேசிக்க முடியும். நான் சொல்லது புரியுதா இல்லையாம்மா? இதுவரையிலும் கிறிஸ்தவனா இருக்கேன், கிறிஸ்துவின் சபைக்கு வெளியில. இதுவரையிலும் நான் பிறந்தப்பவே கிறிஸ்தவன், நான் பிறந்தப்பவே கிறிஸ்தவன். ஆனா எனக்குள்ள ரட்சிப்பு வந்த பொழுது நான் கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்துவின் சபைக்குள் ஒரு மெம்பர், ஒரு அங்கத்தினர். அப்போ ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார், ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி வேலை செய்யும் தெரியுமா? கிறிஸ்துவின் சபையோட அவனை ஊன்ற கட்டும். அல்லேலூயா. அப்போ ஒரு நாளும் ரட்சிப்பு சபையை விட்டு பிரிக்காது, பிரிக்காது. ரட்சிப்பு சபையோட சேர்க்கும், ரட்சிப்பு ரட்சிக்கப்பட்டவங்களோட சேர்க்கும், ரட்சிப்பு பரிசுத்தவான்களோட சேர்க்கும், ரட்சிப்பு ஜெபிக்கிறவங்க கூட சேர்க்கும். ரட்சிப்பு ஒரு நாளும் சேர்க்காம பிரிக்காத மக்களே. இது ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். நம்ம எல்லாம் வேற மாதிரி தான். நான் இதை நூற்றுக்கணக்கான பிரசங்கம் பண்ணியிருப்பேன். இதுல இருந்து ஆண்டவர் சொன்னேம்மா, என் ரட்சிப்பு எவனுக்குள்ளேயும் சும்மா இருக்காதடா. என் ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்குள்ள வந்தான்னா சபைக்கு அனைவுக்கும் அவனுக்கு இடையில இடைவெளியே இருக்காது. அதை சொல்லு சபைக்கு.
ஊழியக்காரனுக்கு விசுவாசிக்கு இடைவெளி இருக்காது. ஜெபிக்கிறவனுக்கு சபைக்கு இடைவெளி இருக்காது. ரட்சிப்பு என்ன செய்யுமா? இன்னும் சபையோட, இன்னும் தரிசனத்தோட, இன்னும் அழைப்போட, இன்னும் ஆலயத்தோட, இன்னும் பலிபீடத்தோட, இன்னும் ஜெபிக்கிறவங்க கூட அதை சேர்த்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. போன வாரம் எனக்கு சபைக்கு இருந்த உறவை விட இந்த வாரத்தில் ரட்சிப்பு எனக்குள்ள வேலை செய்து என்னை கிட்டி சேர்க்குதில்லை. சொல்லுங்க, கிட்டி சேர்க்கும். சொல்லுங்க, நான் சொல்ற வார்த்தைக்கெல்லாம் சொல்லுங்க. இயேசுவோடு, கிருபையோடு, பரிசுத்தத்தோடு, ஜெபிக்கிறவங்களோடு, ஆராதிக்கிறவங்களோடு, சபையோடு ரட்சிப்பு என்ன செய்யும்? அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணு. இயேசுப்பா, இவங்களுக்குள்ள ரட்சிப்பு பலன் செய்வதாக இயேசுவின் நாமத்திலே சபையோடு இவர்களை கிட்டே சேர பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ ஒருத்தன் சபைக்குள்ள வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லியும் சபையோடு ஐக்கியப்படலைன்னா உடனே இவனை எதுல சந்தேகப்படணும்? இவன் ரட்சிப்பு சரியில்லை, இவன் மாய்மாலக்காரன். இவன் உண்மையா ரட்சிக்கப்பட்டிருந்தா அவன் சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டான். இவன் உண்மையா ரட்சிக்கப்பட்டிருந்தா பிரிவினை உள்ளவனா இருக்க மாட்டான். இவன் உண்மையா ரட்சிக்கப்பட்டிருந்தா இவன் சபையை குறை சொல்றவனா இருக்க மாட்டான். இவன் உண்மையா ரட்சிக்கப்பட்டிருந்தா ஊழியக்காரனை குறை சொல்றவனா இருக்க மாட்டான். இவன் உண்மையா ரட்சிக்கப்பட்டிருந்தா கூட ஆராதிக்கிற பிள்ளைய வெளியில குறை சொல்றவனா இருக்க மாட்டான். இவன் ரட்சிப்பு சரியில்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சிலர் கவனிங்க, சபையில தான் ஆராதிப்பான், வெளியில பாஸ்டரை தூற்றுவான், சபையை தூற்றுவான், சபையில நடக்கிற ஆராதனையை தூற்றுவான். ஆனா இங்க வந்து எல்லாரும் ஆராதிக்கும் பொழுது தேவனே நீர் பெரியவர் போல கள்ளா, நீ கள்ளை. உனக்கு அந்த விசுவாசி மேல வருத்தம் உண்டுன்னா அந்த விசுவாசியை கூப்பிட்டு, பிரதர் நீ நல்லா ரட்சிக்கப்பட்டவன்னா ஆமென், பாஸ்டரை கூப்பிட்டு, பாஸ்டர் இந்த விஷயத்துல உங்க மேல எனக்கு வருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி நேர சொல்ல. அம்மாவா இல்லையாடா? அதுக்கு இல்லாத பட்சத்திலே இங்க வந்து அப்போ நான் உண்மை பார்க்கிறேன், அங்க போய் மாமியாரையா பார்த்த நீ தெரியாம கேட்கிறேன். அப்ப ஒரு ரட்சிப்பு சரியில்லைல்ல. நீ உண்மையா ரட்சிக்கப்பட்டிருந்தேன்னா சபையோடு உள்ள உறவு அதிகரிக்கும். உன்னால தளர்ந்து இருக்கிறவன் சபையோட சேருவாம்டா. புரியுதா இல்லையா? ஒருத்தன் 2 நாள் ஆராதனைக்கு வரல, ஒருத்தனை கடை வீதியில பாக்குறீங்க, வாமா இங்க என்னடா பிரச்சனை? பாஸ்டர் ரொம்ப சோர்வா இருக்கு பிரதர். அப்படியாடா, நம்ம ஜோம் பண்ணுவோம், பாஸ்டர்கிட்ட பேசுவோம். சோர்ந்து போன ஒருத்தனை கூப்பிட்டுக்கிட்டு வா அப்படின்னு அந்த ரட்சிப்போட சேரும், சபையோட சேர்ந்தெல்லாம் நிற்கும். ஆமா, நானும் கொஞ்ச நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன், சபை போற நிலைமை சரியில்லை, ஆமென், முன்னால மாதிரி இல்லை. அப்ப இப்ப இந்த ரட்சிப்பு பிரிக்க எல்லாம் செய்யுது. அப்ப ரட்சிக்கப்பட்டவன் பிரிப்பானா சேப்பானா? அப்ப பிரிக்கிறவனை என்ன செய்யணும்? அழகா ஒரு பாட்டு, எப்படி சொல்வேன் என்னென்ன சொல்வேன் நீ செய்தது. ஆண்டவரே, இப்ப சேகிறவன் ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அவன் சபையோட. அல்லேலூயா. அதாம்மா ரட்சிப்பு. அல்லாத பட்சத்தில் நான் இச்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு நடக்கிறதெல்லாம் சபையோடுள்ள உறவு காட்டி கொடுக்கும். இவன் ரட்சிக்கப்பட்டவன் நான். அல்லேலூயா சொல்லுங்க. சபையில் பிரிவினை வருது, அவனால சபையோட ஒத்து போகல, அவன் சபையில் பிரிஞ்சு நிற்கிறான்னா அவன் ரட்சிப்பு சந்தேகப்படும் மக்களை. அவன் மாய்மால காரணத்தான் இருப்பான். ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்குள்ள கரெக்டாக செயல்படுதுன்னா தரிசனத்தோட சேரும், அழைப்போட சேரும், தரிசனத்தோட சேரும், அபிஷேகத்தோட சேரும், சபையின் திட்டத்தோட சேரும், தேவ தரிசனத்தோட சேரும். அது ரட்சிப்பு பலன் செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப யாராவது உங்கள்கிட்ட குறை சொல்றவன் வந்தா அவனை நீங்க என்ன சொல்லுவீங்க? அவன் ரட்சிப்பு சரியில்லை. ஒரு மனுஷனுடைய வார்த்தை என்னையும் ஊழியனையும், ஒரு மனுஷனுடைய வார்த்தை என்னையும் சபையும், ஒரு மனுஷனுடைய வார்த்தை என்னையும் உன்னையும் பிரிக்கும்னா கண்டிப்பா சொல்றேன், அந்த இடத்தில் செயல்படுவது ரட்சிப்பா இருக்க வாய்ப்பு
இல்லை. என்னை கிருபையை விட்டு பிரிக்க நினைக்கிறான், இவன் சபையை விட்டு பிரிக்க நினைக்கிறான், என்னை நடத்துகிற தேவ மனுஷனை விட்டு பிரிக்க நினைக்கிறான், எங்க சகோதர ஐக்கியத்தை விட்டு பிரிக்க நினைக்கிறானா, கண்டிப்பா இவன் ரட்சிக்கப்பட்டவனா இருக்க முடியாது. ஏன்னா ரட்சிப்பு பிரிக்காது, ரட்சிப்பு சேர்க்கத்தான் செய்யும். பைபிள் என்ன சொல்லுது? 1 யோவான் 2ஆம் அதிகாரம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம். இந்த வசனத்தில் இருக்கிறபடி உங்க கேள்விக்கு பதில் கிடைக்குதா பாருங்க. எல்லாரும் எடுங்க, பதில் கிடைக்குதா பாருங்க. 18 19 வசனங்களை வாசிங்க மங்களே. பிள்ளைகளே இது கடைசி காலமாய் இருக்கிறது. சரி அம்மா. அந்திகிறிஸ்து வருகிறான் என்று. ஆறு சத்தமா வாசி. அந்திகிறிஸ்து. பிள்ளைகளே இது என்ன காலம்? அதனால யார் வருவாராம்? ஆவியானவர் வருவார், எழுப்புதல் வரும், ரட்சிப்பு வரும். இதெல்லாம் சொல்லுகிற நம்ம புரியணும். இதுக்கு இடையில யாரும் வருவா? கொம்பு முளைச்சவனும் வருவான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பாருங்க, சொல்லுங்க பக்கத்துல இங்க பாருங்க. தோத்திரம் சபை வளருது, தேசம் ரட்சிக்கப்படுது, இயேசு வரப்போறார், எழுப்புதல் வரப்போகுது. இதுக்கு இடையில அந்தி கிறிஸ்து வருவானாம். அல்லேலூயா. யார் வருவா? சரி அடுத்து படிங்க. அந்திகிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்திகிறிஸ்துகள் இருக்கிறார்கள். இப்ப வாராங்கன்னு சொல்லிட்டு இப்ப சொல்லுதார், வாராங்கன்னு மட்டும் வாசல பார்க்காத பாப்பா இருக்காம. இப்ப வாரது எங்க இருந்து வருவான்? வாரது வெளியே இருந்து வருவான். அப்ப நம்ம இனி இந்த பய வரப்படாது, எங்க பார்ப்போம்? வாசல்லையே பார்ப்போம். அடுத்து சிலர் வாரான்னு வாசல்ல பார்க்காத, சில நேரத்தில் கிட்டே இருப்பான் பார்த்துக்க. நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுது அநேக அந்தி கிறிஸ்துகள் என்ன செய்கிறார்கள்? நேரமே வருகிறார்கள். இப்ப அப்ப இருக்கிற கூட்டமும் இருக்கு. எம்மா கவனமா இருக்கணும். பக்கத்தில் இருக்கிற லைட்டா பாருங்க, பார்க்கும்போது நமக்கு தெரியும் இவன் யாருன்னு. பயமாலாம் இருக்கு. எனக்கு இவரை பார்க்குமே டவுட் அடிக்கு. அல்லேலூயா. ஆமாடா, இனி நம்ம டெஸ்ட் பண்ணணும் இவரை. ஏன்னா அது வேற பவுல் சொல்லிட்டார், இனி வருவாங்களா? அப்ப இல்லைன்னு சந்தோஷப்படாத, இருக்கிறாங்கன்னு. அப்ப இப்ப நமக்கு அடுத்த சந்தை இவனா இருப்போமோ? இவனா இருக்க வாய்ப்பில்லை. நல்ல பையனாச்சே, ஒரு இவளா இருக்குமோ? இப்படி நமக்கு டவுட் வருதா இல்லையா? சண்டை பிரசங்கத்தை சிரிச்சு ஜாலியா கேட்கணும்டா, சீரியஸா கேட்கப்படாது. ஒரு இல்லையா சொல்லுங்க. இப்போ வருகிற அந்தி கிறிஸ்துவும் இருக்கான், இருக்கிற அந்தி கிறிஸ்துவும் இருக்கான். அப்ப நம்ம அடுத்து என்ன சொல்லி வரார்? வாட்சி மக்கள் அடுத்து அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். எங்க? அவர்கள் நம்மை விட்டு என்ன செய்தார்கள்? பிரிந்து போனார்கள். ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இல்லை, நம்முடையவர்களாய் இருந்திருப்பார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும் படிக்கே பிரிந்து போனார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இடத்துல பவுல் என்ன சொல்ல வருகிறார்? எப்பா ரொம்ப கவனிப்பா. யாரெல்லாம் ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் இணைஞ்சு செயல்படுகிறானோ அவன்ல ரட்சிப்பு வெளிப்படுதியா? எவன் எல்லாம் பிரிஞ்சு பிரிவினை பிளவை ஏற்படுத்துறானோ அவன்கிட்ட எல்லாம் ரட்சிப்பு இல்லையா செயல்படுது. என்ன ஆவி? சொல்லுங்க ஐயா. அல்லேலூயா. மக்களை, நான் வீட்டுக்கு வந்து ஒரு பிரிவினையை ஏற்படுத்தினா கூட நீ என்ன எப்படி பார்க்கணும்? ஆமா, நான் இல்லையா சொல்லுதே, பெர்மிஷன் தந்தாச்செல்லாம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் பிரிக்கிறவர் அல்ல. ரட்சிப்பு பிரிக்காது, குறை சொல்லாது, பரிசுத்தவான்களின் குறைவுகளில் உதவித்தான் செய்யும், அதை சேர்க்கும். அந்தி கிறிஸ்து பிரிக்கும், அந்தி கிறிஸ்து ஆவி பிரிக்கும், சபையை பிரிக்கும், குடும்பங்களை பிரிக்கும், ரட்சிக்கப்பட்டவனை பிரிக்கும். நீங்க நல்லா கவனிங்க, ரொம்ப கவனிக்கணும். சூழ்நிலையினால தேவனை விட்டு ஆபிரகாமை பிரிக்க முடிஞ்சிச்சா? இல்ல. ஆனா தேவனை விட்டும் ஆபிரகாமை விட்டும் லோத்தை பிரிக்க முடிஞ்சிச்சு. காரணம் என்ன? அவன் தேவனோடு உள்ள ரட்சிப்பில் சீரானவன் அல்ல, அவன் லகுவா பிரிச்சான்.
ரட்சிப்பு செயல்பட்டா நிற்பேன், அந்தி கிறிஸ்து செயல்பட்டா நிற்க மாட்டேன், நின்றுகிட மாட்டேன். சங்கீதம் 1 எடுங்க, அதுல கடைசியில் வாசிமன கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். இது எத்தனாவது வசனம்? 1:6. அதுக்கு முந்தின வசனம் பாருங்க. ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. வாய்ப்பே இல்ல மக்களே. தரை அரைஞ்சு கட்டினாலும் நிக்க மாட்டேன். நீ கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. ரட்சிப்பு தான் நிலை நிறுத்தும், ரட்சிப்பு தான் நிலை நிறுத்தும். அல்லாத பட்சத்தில் சபையில் நிற்ப கண்டிப்பா முடியாது. அந்தி கிறிஸ்துவின் ஆவி செயல்பட்டால் அது உன்னை பிரிக்கும். எது உன்னில் செயல்படுகிறது? ஒரு அல்லேலூயா. ரட்சிப்பு செயல்படுமானால் என் வழிகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? அறிவார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.